பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கண்மலி மீட்பருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் இந்த செய்தியை கேட்கின்ற அத்துணை ஆத்துமாக்களின் தியானங்களும் உம்முடைய பார்வையிலே ஏற்புடையதாக இருக்கட்டும் சுவாமி. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஈஸ்டர் பண்டிகைக்கு பின்வருகின்ற முதலாம் ஞாயிறுக்குரிய செய்தியாக உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளின் தலைப்பு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, குவாசிமோட்டோ ஜெனிட்டி என்று லத்தீன் மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குவாசிமோட்டோ ஜெனிட்டி is a newborn babe. புதிதாய் பிறந்த குழந்தை என்ன செய்யும்? பிறந்தவுடன் அழுகை சத்தம், அதன் பிறகு கை கால்களை எல்லாம் அசைக்கும். இந்த ரெண்டு காரியத்தை பார்த்தவுடன் அருகில் இருக்கின்றவர்களுக்கு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது என்றும் அது வாய் பேசும் என்றும் முழுமையாக நம்புவதற்கான குரல் அது. இந்த நாளிலும் கூட நமக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் 19 31 வரை. இந்த பகுதியிலே நாம் 3 காரியங்களை குறித்து நாம் முறைப்படுத்தி தியானிக்கலாம். குழந்தை இல்லாத நிலை, குழந்தை பேறு உருவாகும் நிலை, மூன்றாவது குழந்தை பிறந்தபின் உள்ள நிலை. இந்த 3 நிலைகளை நாம் தியானிக்கின்ற வேளையில குழந்தை பேறு இல்லாத நிலைதான் அநேக மக்களின் இதயத்திலே இயேசுவே இல்லாத ஒரு வாழ்வு. அதன் பிறகு இயேசு உருவாகின்ற, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கான பயிற்சிகளிலே உருவாகின்ற நிலைமை. மூன்றாவதாக குழந்தை பிறந்தவுடன் அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுகிறார்களோ அப்படி இயேசு உருவாகி ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுகின்ற பொழுது அந்த குடும்பமே அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாவரும் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்கிறார்கள். இந்த 3 வகையான நிலைமைகளிலே அன்றைய நாளிலே தோமா கடந்து வருகிறார். சீஷர்கள் அவமானத்தினாலே அல்லது அவிசுவாசத்தினாலோ அல்லது பயத்தினாலே பயந்து போய், உயிருக்கு பயந்து போய் வீட்டிலே அவர்கள் கதவுகளை பூட்டிக் கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நடுவிலே சென்று சமாதானம் சொல்லுகின்ற இயேசுவை முதலாவது நாம் பார்க்கலாம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். சொன்னது மட்டுமல்ல, காயம்பட்டு தன்னுடைய கைகளையும் விலாவையும் அந்த சீஷர்களுக்கு காண்பிக்கிறார். அங்கே தோமா இல்லை, தாமஸ் அங்கே இல்லை. இது தொடர்ச்சியாக அடுத்த நிலைகளில் பார்க்கும் பொழுது அந்த சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியை ஊற்றும்படியாக அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி அதிகாரத்தை கொடுக்கின்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு. அப்ப இந்த 2வது நிலையை பார்க்கலாம். முதலாவது, இந்த உலகத்துக்கு சமுதாயத்துக்கு பயந்து அறைகளுக்குள்ளாக பூட்டிக் கொண்டு இருந்த வாழ்ந்த நிலையும், அதன் பிறகு இயேசுவினுடைய அதிகாரத்தின்படி கிடைக்க பெற்ற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நிலை. இதன் பிறகு 3ஆம் நிலையிலே பார்ப்போமானால் தோமாவை இயேசு சந்திக்கிறார். 8 நாட்கள் கழித்து தோமாவை அறிந்தே மறுபடியுமாக அந்த அறைக்குள்ளாக வந்து சமாதானம் என்று சொல்லுகிறவராக தோமாவிடம், தோமாவே என் கைகளை பார், என் விழாவில் இருக்கின்ற காயத்தை பார், தொட்டு பார்,
அவிசுவாசியாய் இராதே, விசுவாசியாயிரு என்று சொல்லி அவருக்குள்ளாக இவர் இயேசு சுவாமி உருவாகுகின்ற நிலைமையை பார்க்கலாம். அதன் பிறகுதான் அவன் தொட்டு பார்த்து பிறகு என் ஆண்டவரே என் தேவனே என்று அவன் அறிக்கை செய்கிறான். Yes, he said to him, my Lord and my God. இந்த வார்த்தை தான் உண்மையாகவே இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டதின் வெளிப்பாடு. இப்படித்தான் ஒவ்வொரு குடும்பத்தாரும் இயேசுவை சொந்த இரட்சகராகவும் உண்மை கடவுளாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அப்படிப்பட்ட நிலைமைதான் ரட்சிப்பினுடைய முதிர்ச்சியை பார்க்கலாம். ஒவ்வொரு குடும்பம் மட்டுமல்ல, ஒவ்வொரு தேசமும் இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாக வருகின்ற போதுதான் அந்த தேசம் ரட்சிக்கப்படும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஆம், நாம் குழந்தைகள். இயேசுவை அறிகின்ற அறிவிலே நாம் குழந்தைகளாக இருக்கிறோம். அப்படியாக பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 19 என் சிறு பிள்ளைகளே என்று அழைத்து, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த கர்ப்ப வேதனை படுகின்ற வண்ணமாக ஊழியர்கள் ஜெபிக்க இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் நாம் இந்த ஊரடங்கிலிருந்து விடுபட போகிறோம். அல்லது அதற்கு பிறகு கூட இது தொடருமோ என்று நமக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட ஊழியர்களாக, சபைகுருமார்களாக, கர்த்தருடைய அன்பின் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற தொண்டர்களாக நாம் கர்ப்ப வேதனைப்பட்டு இந்த அருமையான இந்த அன்பு, இந்த பூமியானது விடுதலை பெற்ற பூமியாவதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்காக எப்படி ஒரு குழந்தையானது குழந்தை மனதிலே எந்த ஒரு பாவம் இருக்காதோ அப்படியான ஒரு குழந்தை மனது வேண்டும் என்று சொல்லிதான் இந்த நாளிலே புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே பேதுரு சொல்லுகிறார் 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். திருவசனம் நமக்கு ஞானப்பாலை தருகிறது. அந்த ஞானப்பாலை பருகுகின்ற வண்ணமாக வேத வசனம் தான் நிறைவேறத்தக்கதாக இந்த நாளில் நாம் பார்க்கிறோம். இப்போ இருக்கின்ற மக்களுடைய மரண பயம், உலகம் முழுவதுமே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற வைரஸ் அல்லது விடுபடுகின்ற நிலைமை என்னும் 2ஆம் வருகை, இவைகளுக்குள்ளாக நாம் எச்சரிக்கப்படுகிறோம். எனவே நாம் கர்த்தருடைய வசனத்தின் மேல் வாஞ்சியாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த தோமாதான் என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்னவர் தான் கேரளாவிலே வந்து இறங்கிய முதலாவது மிஷனரியாகவும், அதன் பிறகு அங்கிருந்து சென்னைக்கு வந்து பரங்கிமலை என்ற இடத்தில் தங்கியதாகவும் அங்கே கொலை செய்யப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. இப்படி ஒரு பக்கம் வரலாறு கூறினாலும் அவர் நினைவாக தான் அங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட் என்றும் அந்த மவுண்ட் ரோடு என்றும் சென்னையிலே நாம் பார்க்கலாம். அவர் நினைவாக ஒரு ரோடு இன்றைக்கு நாளிலே அவர் பெயரை தாங்குகின்ற ஒரு சாலை அங்கே இருப்பதை பார்க்கலாம். எனவே அப்படிப்பட்ட ஊழியருடைய அந்த நினைவிலே ஆண்டவர் எப்படி முழுமையாக தோன்றினாரோ, உருவாகினாரோ, அப்படி உருவாகுகின்ற திருச்சபை, அப்படி உருவாகுகின்ற இந்த நாடு, சமுதாயம் தான் விடுதலை பெறும். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை முழுமையாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் கர்த்தாவே, நீர் எங்களை அவிசுவாசியாக இருக்காமல் கர்ப்ப வேதனைப்படுகின்ற வண்ணமாக நாங்கள் இன்னும் உருக்கமாக ஜெபிக்க நாங்கள் அழைக்கப்படுகிறோமே. கர்த்தாவே, நாங்களும் கூட இப்படிப்பட்ட அடிமையான ஒரு சூழலில் இருந்து நாங்கள் விடுபடுகின்ற இந்த வைரஸினுடைய அடிமையில் இருந்து, வைரஸினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வாழ்வதில் இருந்து நாங்கள் விடுபடுகின்ற வாழ்க்கை தந்து ஒரு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல நாங்களுடைய திருவசனமாகிய ஞானப்பாலை பருகுகின்ற வாஞ்சையிலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து உண்மையிலே நாங்கள் என்றென்று நிலைத்திருக்க அருள் புரிய வேண்டும் என்று
எல்லாம் வல்ல இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.